ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஷஷ்டி விரதத்தோட 7வது நாள் நான் உங்களுக்கு இது முருகரை காமிச்சிட்ருக்கேன். இந்த லைட் தெரியறது கோயில் சிவன் மலைன்னு சொல்லுவாங்க. பட் இது கிளியராக இல்லை. மார்னிங் ஒரு 5 o'clock எடுத்தது. ரொம்ப இருட்டாக இருந்தது. அதனால் நான் சீக்கிரம் உள்ளே போயிட்டேன். அங்கே நின்று காட்டினேன். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ரெட் கலரில் லைட் போகிறதெல்லாம் வண்டி. அப்போவே மார்னிங் 5:30க்கே பயங்கரமாக வண்டியெல்லாம் போயிட்டுருந்துச்சு. சரி ஓகே, நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போனேன். குளிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு நான் வெளியே வந்தேன். வெளியே வரும்போது மெதுவாக தான் வந்தேன். ஏன்னு கேட்டால் உள்ள ஹஸ்பண்டும் பாப்பாவும் தூங்கிட்டுருக்காங்க. சரி அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கதவை சாத்திட்டு நான் வந்துட்டு சும்மா தலையை மட்டும் கொஞ்சம் லைட்டாக காய வச்சுட்டு ஒரு கேட்ச் கிளிப் மாதிரி போட்டுட்டு தான் சரி கேட்ச் கிளிப்பு போட்டுட்டு சரி நம்ம வெளியே வேலையெல்லாம் அப்படியே லைட்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இருட்டாக இருந்தனால நான் வாசலெல்லாம் தொளிக்காமல் உள்ளே வந்துட்டேன். இனி தான் போய் வாசலெல்லாம் தொளிக்கணும். வாசல் தொளித்து இது பண்ணணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி சரி வாசல் தொளிக்கிறதுக்கு முன்னாடி சரி நம்ம முருகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுடலாம் அப்படின்ட்டு கதவை திறந்து நான் தான் அப்போவே சொன்னேனே, சிவன் மலை ஆப்போசிட்லேயே சிவன் மலை இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே, வெளியே இறங்கி நின்னோன்னே சிவன் மலையை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு சிவன் மலையில் முருகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நான் என்னோடய டியூட்டி ஆரம்பித்தேன். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் ஃபஸ்ட்டு வாசலெல்லாம் கூட்டி ஃபஸ்ட்டு வெளியே போய் வாசல் தொளிக்கிறேன். கேட் நான் தான் ஓப்பன் பண்ணுவேன். சரி கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வாசல் தொளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி வாசல் ஃபஸ்ட்டு கூட்டி வாரி விட்டுட்டு அப்புறம் வாசல் தொளித்தேன். வாசலெல்லாம் தொளித்தேன். பட் இப்போ இது என்னோடய வாய்ஸ் கொடுக்குறனால உங்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்காது. ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் வாய்ஸ் செம்மையாக இருந்தது. எப்படி சொல்கிறது, பீகாக்கு பேர்டு எல்லாம் கத்துற சவுண்டு பயங்கரமாக கேட்டுச்சு. சூப்பராக இருந்தது சவுண்டு. ஆக்சுவலாக என்னால் ஆட் பண்ண முடிஞ்சால் நான் ஆட் பண்ணுறேன். பட் எனக்கு இது எப்படின்னு தெரியல. இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால எனக்கு என்ன ஏதுன்னெல்லாம் தெரியல. எப்படின்னா இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸோ ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் வாசலெல்லாம் துடைச்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் கூட்டி வரணும். முன்னாடி நல்லா குப்பை இருக்கும். ஏன்னா என்னோடய அந்த மேலே இருக்கிற அந்த ஷீட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் பேர்ட்ஸ் உட்காந்துட்டு ஃபுல்லாக குப்பையாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வெளிச்சத்தில் நான் உங்களுக்கு இப்போ கோயில் காட்டினேன் பார்த்தீங்களா, அதுதான் கோயில். அப்புறம் சரி ஓகே நம்ம ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு விளக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நைட்டே விளக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். பட் பொட்டெல்லாம் வைக்கலை. பொட்டு இதெல்லாம் வைக்காமல் வாஷ் பண்ணி மட்டும்தான் வச்சுருந்தேன். சரி அப்புறம் மார்னிங் எந்திரிச்சு பொட்டெல்லாம் வச்சுக்கலாம். சரி அப்போ பொட்டெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் எல்லா விளக்குக்கும் அதுக்கும் எல்லாமே போட்டு விட்டுட்டு வச்சு கொடுத்துட்டு சரி சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சந்தனம் இதெல்லாம் வச்சேன். அப்புறம் நம்ம படி இருக்கும்ல, வீட்டோட படி, அந்த படியிலையும் நல்லா மஞ்சளெல்லாம் தேய்ச்சி குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் இதெல்லாமே நான் கொண்டு போய் சாமிக்கிட்ட அரேஞ்ச் பண்ணி விளக்குக்கு திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சு விளக்கு பற்ற ஆரம்பித்தேன். சரி பிரசாதமாக நான் எதுவுமே பண்ணலை. சரி அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆப்பிள் வச்சுட்டேன். பிரசாதமாக ஆப்பிள் முருகருக்கு வச்சு நல்லா ப்ரே பண்ணேன். அது இல்லாமல் இதில் இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா என்னோடய பாப்பாவுக்கு ஸ்டார் பர்த்டே. அதனால் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஸ்டார் பர்த்டே அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் அம்மா கோயம்புத்தூர்லேருந்து என்னையும் பாப்பாவை என் ஹஸ்பண்டெல்லாம் பார்க்குறதுக்காக காங்கேயம் வராங்க. சரி ஓகே, அதுவும் ரொம்ப ஹாப்பி, பாப்பாவும் ஹாப்பி. அப்புறம் இன்றைக்கி வேறு முருகரோட நாள். இது எல்லாமே நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்லா சாமி கும்பிட்டேன். சரி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு ப்ரே பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணேன். சரி ஓகே, நல்லா சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே பால் எல்லாம் வைக்கலாம், ஏன்னா அம்மா அடுத்தது வந்துடுவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா கரெக்டாக சாமி கும்பிட்டுருக்கே முருகரோட ஹெட்டில் வச்சுருந்த பூ கீழே வந்துச்சு. அப்போவே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஓகேடா முருகர் ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியான. அப்புறம் என்ன பண்ணேன், சரி ஓகே பால் வைக்கலாம், அம்மா வரக்குள்ளே பால் காஃபியெல்லாம் வச்சிடலாம், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக அடுத்தது கிச்சனுக்குள்ளே போய் கிச்சன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அப்புறம் என்னோடய ஜன்னல் நான் ஏன் ஓப்பன் பண்ணுறேன்னா, அந்த சைடில் இருந்தும் செம்மையாக காற்று வரும், இந்த சைட்லேருந்தும் காற்று வரும். ஃபஸ்ட்டு போனோடனே நான் அந்த சைடு தான் ஓப்பன் பண்ணுவேன். ஏன்னு கேட்டால் அந்த சைடு ஃபுல் காலி இடம் தான், அதனால் நல்லா காற்று வரும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி அப்படியே பால் பாக்கெட்டெல்லாம் கட் பண்ணி பாலெல்லாம் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி பால் ஒரு பக்கம் வச்சு அப்புறம் கடலை குழம்பு, இடியாப்பம் அதெல்லாம் புளியரை கிண்டி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிச்சனில் அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக. பட் இதுக்கு இடையில காஃபி எந்திரிச்சோன்னே இந்த காஃபி குடிச்சு பழகி காஃபி குடிக்காமல் இருக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு காஃபி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே பாலும் பொங்கிடுச்சு, சரி காஃபி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஊற்றி காஃபி ஒரு கப் எடுத்து வெளியே வந்து நின்றுவேன். எப்போவுமே நான் தான் சொல்கிறேனே, அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ப்ளேஸ். ஏன்னா ஒரு குட்டி கிராமம் மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த ஒரு கப் காஃபி எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்து நின்னேன்னா அப்படியே எல்லாமே அப்படியே ஒரு கண் அப்படியே போகும். அதுவும் நான் தான் சொல்கிறேனே, முன்னாடியே முருகர் இருக்காரா, அப்படியே முருகரை பார்க்குறக்கு பக்தர்கள் அவ்வளோ பக்தர்கள் போவாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும், காரில் பஸ்ஸில் அப்படின்ட்டு நடந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு பார்க்குறக்கே அவ்வளோ இதாக இருக்கும். அதனால் அதை பார்த்தே அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே போயிடுச்சு. இந்த காஃபியும் குடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுச்சு. சரி ஓகே, இதுக்கிடையில் கடலை குழம்புக்கு தேவையானதும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், இடியாப்பத்துக்கும் தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சரி அம்மா வரக்குள்ளே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்ருக்கேன். பை அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே. இதுக்கு இடையில என்னென்னா அப்பா ஃபோன் பண்ணார். 6 o'clock அப்பா ஃபோன் பண்ணிட்டார். என்னென்னா அம்மா பஸ் ஏறிட்டாப்படி, அதனால கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு 1.5 hours வந்துடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் சரி நான் ஹஸ்பண்டை கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், போகிறேன். அவர் என்னடான்னா அதுக்கு முன்னாடியே ரெடியாகி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வேண்டி எந்திரிச்சிட்டாரு. ரெடி ஆகலை, எந்திரிச்சிட்டாரு. அப்போ தான் நான் இடியாப்பம் புழிஞ்சிட்ருந்தேன். நான் அந்த கிளிப்பெல்லாம் எடுக்கலை, பிகாஸ் ஏன்னா என்னால் அது சுத்தமாகவே முடியல. அப்புறம் சரி ஓகே, இவரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை போய் கூப்பிட்டேன். அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த கிளிப்பும் நான் இதில் போட்டிருக்கேன். அவர் ஹெல்ப் பண்ண கிளிப் இருக்குது. அவரே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டெல்லாம் ஹெல்ப்பே பண்ண மாட்டார், பட் இப்போல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், நல்லா ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் அந்த இதுவும் புழிஞ்செல்லாம் கொடுத்துட்டு சரி நான் போய் குளிக்கிறேன், எங்கள் மாமியார் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப போய் குளிக்க போயிட்டார். சரி ஓகே, அந்த கேப்புக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு மேக்ஸிமம் அதுக்குள்ளே இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கே 1 hour ஆயிடுச்சு. அப்புறம் 1.5 hours கழித்து மம்மி கூப்பிட்றாங்க. நான் அங்கேயும் ரீச் ஆகிட்டேன், யாரும் வர சொல்லு மாப்பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இவருக்கு கூப்பிட போகிறேன். அதுக்குள்ளே இவர் குளிச்சும் வெளியே வந்துட்டார். சரி ஓகே நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஓகே, நான் அந்த போகிற கேப்பில் தான் நான் குழம்பு தாளித்தது, ரெடி பண்ணது, இதெல்லாம் பழம் வேக வச்சது பாப்பாவுக்கு அப்படி அது இல்லாமல் இந்த சைட் கேப்பில் நான் மாவு ஆட்டிட்டேன். ஏன்னா நைட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன். இந்த சைட் கேப்பில் மாவு ஆட்டுற உளுந்து போட்டுட்ருக்கேன். அந்த ஒர்க்கும் சைட் பை சைட் போகுது. அப்புறம் பாப்பா எந்திரிச்சிடுவாளோ அப்படின்னு. அப்புறம் இடையில எந்திரிச்சு பால் கேட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் குப்பியில் பால் மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னே திருப்பி அதை குடிச்சு படுத்துட்டு சரி ஓகே நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி எகெயின் சேம் கிச்சன் வந்து நான் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த கேப்பில் போய் அவரும் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டார். அம்மாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சரி அம்மா வந்தோடனே என்ன பண்ணுற அப்படின்னு தான் கேட்டாங்க. பட் அவங்களுக்கு தெரியல நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா. ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கேன் போல் அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் அண்ணன் ஒரு இடத்துல இருக்கா, அப்படி அப்பா ஒரு இடத்துல இருக்காங்க, அப்படி இருக்கிறதுனால வீடியோ கால் கீதி வந்துருச்சோ அப்படின்னு நினச்சிட்டு பேசினாங்க. அப்புறம் சரி ஓகே வீடியோ கால் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சிரிச்சிட்டே வந்துட்டேன். அப்புறம் உள்ளே வந்தோடனே எங்களையெல்லாம் எதுவுமே கேட்கல, டைரெக்டாக பேத்தியை தான் கேட்டா. அப்படி பேத்தி என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. அப்புறம் தூங்கிட்டுருக்கா அப்படின்னு சொன்னோடனே அவளை வந்து எழுப்பி அவளை அப்படியே மெதுவாக எழுப்பினாங்க, சிரிக்க வச்சே எழுப்பினாங்க. ஏன்னா திடீர்னு தூக்கத்தில் எழுந்திரிச்சா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு.
அழுதுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு மெதுவாக சொல்லி சிரிச்சோன்னா அவளுக்கு ஒரு ஷாக். என்னடா நம்ம கோயம்புத்தூர் போயிட்டோமா இல்லை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் முழிச்சா. அப்புறம் அம்மம்மா தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே ஹாப்பி ஆகிட்டா. ஓகே அம்மம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம். அப்புறம் நான் சொன்னேன், சரி ஓகே இன்றைக்கி பர்த்டே தானே, நம்ம இப்போ எழுந்திரிச்சோன்னா குளிச்சு ரெடி ஆகிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் உடனே அம்மா அவளுக்கு செயின் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, வளையல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் சரி ஓகே செயின் வளையலெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஆர்வம். அப்புறம் நான் அவளை குளிக்க வச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவளை அழகாக சுந்தரியாக்கி மேக்கப்பெல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட வச்சுட்டு அம்மாவே எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அதனால் எனக்கு பெருசாக எதுவும் இதாக தெரியலை. அதனால் எல்லாமே அம்மாவே பார்த்துட்டாங்க. அம்மா பார்த்துட்டு அப்புறம் என்னாச்சு, சரி ஃபோட்டோ எடுக்கலாம், எங்கள் டேடிக்கெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு எங்கள் அம்மா பின்னாடி நின்று ஒவ்வொரு போஸ் காமிச்சிட்ருக்காங்க. அதை அவள் அப்படியே பண்ணுறா, அந்த ஸ்டைலில் அப்படியே பண்ணுறா. அப்போ தான் நான் யோசித்தேன், பிள்ளைங்கள்லாம் பெருசாகிட்டாங்க, நம்ம தான் வந்து அவங்க ஸ்பீடுக்கு நம்ம போய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அம்மா வந்தாங்க, எல்லாமே இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியான டேவாக போச்சு எங்களுக்கு. என்னென்னா எனக்கு இதில் நான் வீடியோவில் என்ன பேசுகிறேன் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எங்களோட யாது குட்டியோட லைஃப் ஸ்டைல் ப்ளாகில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோவாக வரப்போகுது. ஏன்னா நாங்கள் சஷ்டி விரதத்தில் எடுத்த ஒரு வீடியோ, அதனால் இதே கண்டிப்பாக போடலாம் அப்படின்னு சொல்லி இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோடு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட பேஜோட நேம் திருப்பி சொல்கிறேன், யாதுகுட்டி லைஃப் ஸ்டைல் ப்ளாக். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஆக்சுவலாக இந்த ஆடியோக்கும் நான் வீடியோக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு தெரியுது. ஏன்னா பிகாஸ் நான் பேசுகிறது முன்னாடியே மூவ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வீடியோஸும் வருதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பட் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போக அதை வந்து கேப்சர் பண்ணி நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக கொடுப்பேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அகைன் நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களால் முன்னாடி வர முடியும். எங்கள் லைஃப்பில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.